வீட்லேயே கத்தாழை ஜெல்லி வந்து எந்த கெமிக்கல் இல்லாத நாமளே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கத்தாழை மடல் எடுத்து அந்த மஞ்சள்லாம் கழுவி எடுத்துடணும் சுத்தமாக. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சத பகுதியை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க. நல்லா இந்த மாதிரி நுரப்பொங்க அரைச்சி எடுத்துக்காங்க, நைஸாக திப்பி இல்லாமல். அது ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சி அந்த சாறை மட்டும் எடுத்துக்காங்க. நல்லா தண்ணி மாதிரி இருக்கும், இந்த அளவுக்கு எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் ஜெலட்டின் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து உணவுலேயே சேர்த்துக்கலாம். இந்த ஜெலட்டின் பொடி ஹேர் ரிமூவ்க்கெலாம் இது பயன்படுத்துகிறாங்க. நிறைய அழகு சாதன பொருளுக்கு இது பயன்படுத்துகிறாங்க. இதனால் எந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படாது. இது வந்து நம்ம எடுத்துக்கலாம், கெமிக்கல்லாம் கிடையாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து தண்ணி மாதிரி வரணும், அந்தளவுக்கு நல்லா இந்த பதத்துக்கு கலக்கி எடுத்துருங்க. இது கெமிக்கல் கிடையாது. டபுள் பாயில் மெத்தடில் வந்து நான் வந்து இதிலேயே கத்தாழை சாறையும் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே சேர்த்து நல்லா கலக்கி, நல்லா அந்த டபுள் பாயில் மெத்தடில் கலக்கி நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்து மாற்றி வச்சுக்காங்க. இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து சின்னதாக ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குது, அதில் ஊற்றி வச்சுட்டு இது நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எதுக்கு வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஜெல்லி பதத்துக்கு வந்துருச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.